அவதாரம் பார்த்தோம். ஹிரண்யாக்ஷ வதம் 13வது தசகத்துல நம்ம பார்த்தோம். அதாவது ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணா, பூமாதேவியை கொண்டு போய் பாதாள லோகத்துல, ஏன்னா பூமாதேவி இருந்தா தானே ஜனங்கள்லாம் உற்பத்தி ஆகி ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா, இருக்கிறதுக்கு ஒரு இடம். இப்ப நம்ம கூட இந்த லோகத்துக்கு வந்துட்டோம், ஆனா இருக்கிறதுக்கு இடமே இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஜனங்கள்லாம் சிருஷ்டி பண்ணணும்னு மனு நினைக்கிற பொழுது என்னன்னா, அந்த சமயம் பார்த்து பூமாதேவி இல்லைன்னா எப்படி இருக்கும். அதனால்தான் என்னன்னா, பூமாதேவியை ஒழிச்சு வச்ச உடனே ரொம்ப வருத்தப்பட்டு மனு எல்லாம் போய் பிரம்மதேவன் கிட்ட முறையிடுறா அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்போ பகவான் மூக்கினுடைய துவாரத்தின் வழியாக அப்படி தொப்புன்னு பிரம்மதேவனுடைய மூக்கிலிருந்து, மூக்கு துவாரத்திலிருந்து குதிச்சார் அப்படிங்கிறத சொல்லுவா. அதனால்தான் வேத ஸ்வரூபமாகவே வராகமூர்த்தி சொல்றது. ஏன்னா பகவானுடைய மூச்சு காத்துதான் வேதமாக சொல்லப்படும். அதனால பிரம்மதேவனுடைய மூச்சு காத்திலிருந்து உள்ளிருந்து அப்படி வெளியில வந்து குதிச்சர் அந்த வேத மூர்த்தி, வேத ஸ்வரூபமே. அதனால்தான் யஜ்ஞமூர்த்தியாக, யஜ்ஞத்துக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாமே பகவானுடைய அவயவங்கள்னு நம்ம அதுல இருக்கக்கூடிய கடைசி ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா. துவச்சி சந்தோ ரோமஸ்வபி குஷகணகன்னு பார்த்தோம் நம்ம. அதுல எல்லாமே என்னன்னா, அந்த வராகமூர்த்தியினுடைய ரோமங்களா இருக்கட்டும், ரோமங்கள்லாம் தர்பையா இருக்கிறது, அந்த உடம்பு தோல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னன்னா சந்தஸ் வேதமயமாகவே இருக்கு. கண்ணுலதான் நெய் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 4 கால்கள் தான் 4 ரித்விக்குகள். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. சத்துர் ஹோதாரோ கிரௌ அப்படிங்கிற பொழுது, அதாவது ஹோதா, அத்வர்யு, உத்காதா, பிரம்மான்னு சொல்லக்கூடிய 4 பேர் தான் ரித்விக்குகள் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒவ்வொரு வேதத்தை நன்னா அத்தியனம் பண்ணி அந்த வேதத்தை நன்னா மந்திரங்கள் சொல்லக்கூடியவா அந்தந்த வேதத்துக்கு. அதாவது ரிக்வேதம்னா ஹோதா, யஜுர்வேதம்னா அத்வர்யு, உத்காதானா சாமவேதத்தை சொல்லக்கூடியவர். பிரம்மாங்கிறவர் 4 வேதத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அதே போல அதர்வண வேதத்துக்கு அவர் தான் 4 வேதங்களையும் இவாளெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ற மாதிரியும் இருப்பா. அப்படி படைப்பு கடவுளான பிரம்மா கிடையாது, இந்த பிரம்மான்னு உட்காந்து வைக்கக்கூடியவர் ரித்விக்குகள்ல ஒருத்தர். இப்படி எல்லாமே என்னன்னா பகவானுடைய அவயவங்கள். இடாங்கிற பாத்திரம் கூட என்னன்னா பகவானுடைய திருவயிறு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்ருவம்னு சொல்லக்கூடிய அந்த ஹோம பாத்திரங்கள் அது எல்லாமே திருமுகத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நாக்கு அப்படிங்கிறதும் என்னன்னா கிரகம்னு சொல்லக்கூடிய சோம பாத்திரம். அதே மாதிரி சமசம் அப்படிங்கிறதும் அந்த எல்லாமே அந்த ஒரு உபகரணங்கள் எதெல்லாம் யஜ்ஞத்துக்கு உபயோகம் பண்ணுவோமோ. ஏன்னா யஜ்ஞமே என்னன்னா வேதமயமாக இருக்கக்கூடிய தானே. மந்திரங்கள் எல்லாமே எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்றது எல்லாமே என்னன்னா வேதமயமாக இருக்கக்கூடியது. அதனால அது எல்லாமே என்னன்னா பகவான் தான் அப்படிங்கறத சொல்லணும் இல்லையா. பிரம்மார்ப்பணம் பகவத்கீதையில பார்த்திருப்போம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மனாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினான்னு பார்த்திருப்போம் இல்லையா. அப்படி எல்லா விஷயங்களும் இந்த லோகத்துல பகவானை தவிர வேறு கிடையாது. அதுவும் முதல்ல அவதாரம் பண்ண அந்த வராக மூர்த்தி அப்படிங்கிறவர், பூமாதேவிய நம்ம வாழறதுக்கு ஒரு இடத்தை கொண்டு வந்து கொடுத்தவர், உத்தரணம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தவர் என்னன்னா வராக மூர்த்தி. அதனால்தான் இன்னைக்கும் ஜீவராசிகள்லாம் இந்த பூமியில வாழ்ந்துன்னு இருக்கோம் இல்லையா. அதனால இப்படி அந்த ஹிரண்யாக்ஷனுக்கும் அந்த வராகமூர்த்திக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. அதுல கதையால முதல்ல சண்டை போட்டு இருக்கா, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்போ கட 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 கடன் சப்தம் வேற வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன, அப்படி சக்கராயுதத்தை ஏந்திண்டு பகவான் அந்த அசுர குலத்தையே நாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னன்னா தயாராக இருக்க. ஆனா என்னன்னா எதிர்க்க இருக்கக்கூடிய ஹிரண்யாக்ஷன் நம்ம குழந்தை தானே அப்படின்னு தோணும் இல்லையா. நம்ம ஜெய விஜயாலா இருந்தவா தானே இல்லையா. அப்படியே பட்டவாதான் இங்க ஒரு சின்ன அசுர குவாலிட்டி இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தினால அசுர ஒரு பிறவியை எடுக்க வேண்டியதாக இருக்கு. அதனால சும்மா தன்னுடைய தாமரை போல இருக்கக்கூடிய அந்த கைகள்னால, கையோட நுனி விரல்னாலன்னு சொல்ற மாதிரி என்னன்னா காதனுடைய பக்கத்துல, எப்ப கேட்க மாட்டியா சொல்றது, இப்ப குழந்தைகள் எல்லாம் சொல்லுவா இல்லையா, கேட்க மாட்டியா அப்படின்ட்டு அந்த காது திருகி விடுறான்னு சொல்லுவா இல்லையா. குழந்தைகளுக்கு எல்லாம் காதை திருகி விட்டா ஆக்சுவலா நன்னா படிப்பு வரும்னு சொல்லுவான். ஏன்னா அந்த திருகி விடுறதுனாலயே என்னன்னா அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஒர்க் பண்ணும்னு சொல்லுவான். அந்த மாதிரி என்னன்னா இவர் இந்த ஹிரண்யாக்ஷனுடைய காது பகுதியை என்னன்னா அப்படி லைட்டா தட்டி விடுறான் தன்னுடைய அந்த கரங்கள்னால. அதுவும் தாமரை போல மிருதுவா இருக்கிற கரங்கள்னால இப்படி தட்டி விட்ட உடனே தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். அத்தனை, அதாவது பகவான் என்ன ரொம்ப ஆசையோட தான் தட்டுற. அவனை என்னன்னா தண்டிச்சு அதன் மூலமாக அனுகிரகம் அப்படிங்கிற பொழுது
நம்ம வந்து நினைச்சுட்டு இருப்போம் எல்லா நேரத்திலயும் நம்ம நினைச்சதை கொடுத்தாதான் அனுகிரகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் இல்லையா. குழந்தைகள்லாம் ஏதோ ரொம்ப ஜுரமா இருக்கு, ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டதுன்னா உடனே வாங்கி கொடுத்துட்டா அதுக்கு வந்து ரொம்ப பெரிய பிளெஸிங்கா இருக்கும். ஆனா அதை பொறுத்த வரைக்கும் பிளெஸிங்கா இருக்கும். அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைக்கு அந்த ஐஸ்கிரீம் கொடுத்தா இன்னும் ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியாகி அதனுடைய அந்த ஆக்டிவிட்டிஸே எல்லாம் தடைப்பட்டுடும் நல்லாவே தெரியும். அதனால பகவானும் அப்படித்தான், இந்த ஜெகத்துக்கே மாதா பிதாவாக இருக்கக்கூடியவா இல்லையா. அதனால நமக்கு என்ன வேணும், ஒரு சில விஷயங்களை தடுக்கிறா, ஒரு சில விஷயங்களை கூடாதுன்னு சொல்றா அப்படின்னா அது நம்மளுடைய நன்மைக்காகத்தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்தாலும் அது பகவத் பிரசாதமாக நம்ம ஏத்துக்கணுமே தவிர இது நான் நினைச்சேன் நடக்கல, இப்படி நான் எவ்வளோ ஸ்லோகம் சொல்றேன், கடவுள் என்ன கவனிக்கவே இல்லை அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய மனசுல இருந்து எடுத்துடணும். ஏன்னா எந்த ஒரு அப்பா அம்மாவும் குழந்தைகளுக்கு கட்டாயமாக கெடுதல் பண்ணவே மாட்டா. அந்த கெடுதல் மாதிரி தெரியறது கூட என்னன்னா ஒரு கண்டிப்போ இல்ல தண்டனையோ கூட வந்து என்னன்னா நம்மளுக்கு சில கஷ்டங்கள்லாம் வரும்பொழுது இப்படி பண்றாரே நம்மள இவ்வளோ ஆக்சுவலா சோதனையே கிடையாது, சும்மா நம்மள வந்து என்னன்னா இப்படி எப்படி இருக்கேன்னு பாக்குறாரு அவ்வளவுதான். ஆனா அதுவே நம்மளுக்கு சோதனையா இருக்கு இல்லையா. ஆனா அது எல்லாமே பகவத் பிரசாதமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி தன்னுடைய வைகுண்ட இடத்துக்கு புறப்பட்டு போனார். ஏன்னா பூமாதேவியை ரொம்ப ஜாகிரதையா அழகா கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய லோகத்துக்கு புறப்பட்டு போனார் அப்படிங்கறதோட அந்த தசகம் பூர்த்தியாச்சு. இன்னைக்கு அடுத்த தசகத்துல சொல்ற என்னன்னா மனுஸ்மிருத. அப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் ஸ்வயம்புவ மனு சதரூபை, இவா 2 பேர் தான் பிரம்மாவினுடைய உடல்ல இருந்து 2 பாகங்களாக பிரிஞ்சு அப்படி வந்தவா. ஏன்னா அது வரைக்கும் என்னன்னா சிருஷ்டிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல வளர்ச்சிங்கிறது இல்லாம இருந்தது. அதனால இப்ப என்ன, தன்னுடைய உடம்புல இருந்தே சதரூபைன்னு சொல்லக்கூடிய பெண்ணையும் மனு ஸ்வயம்புவ மனுன்னு சொல்லக்கூடிய ஆணையும் படைச்சார். அதனால்தான் நம்மளுடைய மனித குலம்னு சொல்றோம், இல்ல மனுஷான்னு சொல்றோம், இல்ல மேன் அப்படின்னு கூட இங்கிலீஷ்ல வர்றது இல்லையா. மேனுன்னு சொல்றது கூட என்னன்னா இந்த மனுவிலிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறத சொல்ற மாதிரிதான். அப்போ ஸ்வயம்புவ மனு என்ன பண்றார், இனிமே நம்ம சிருஷ்டிய ஆரம்பிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரம்மதேவன்கிட்ட போய் சொல்லும் பொழுது என்ன, பூமாதேவி இல்ல அதனால என்னால சிருஷ்டி பண்ண முடியலன்னு சொல்றாரு இல்லையா. இப்ப என்னன்னா இதுக்கு அப்புறம் அந்த அதாவது விசர்க்கம்னு சொல்லக்கூடிய மனித வர்க்கங்கள்லாம் வளர ஆரம்பிச்சது அப்படிங்கறத சொல்றாரு. அப்படி ஸ்வயம்புவ மனு என்னன்னா தாவகாங்கிரி யுக்மக, தாவக அங்கிரி யுக்மக அப்படின்னா ரொம்ப கரெக்டா பகவானுடைய திருவடியே மனசுல வச்சுட்டு எப்பவுமே அதை தியானம் பண்ணிட்டு ஸ்வயம்புவ மனுவும் என்னன்னா அவர் யாரு, ஸ்வயம்புவ மனு பங்கஜ சம்பவ அங்க ஜன்மா அப்படின்னா, அதாவது பங்கஜனா தாமரையிலிருந்து உதித்த அந்த பிரம்மதேவன், அந்த பிரம்மதேவனுக்கு புத்திரனாக பிறந்த அந்த மனுன்னு அர்த்தம். அப்போ அடுத்த பங்கஜ சம்பவாங்க ஜன்மா அப்படின்னா என்னன்னா பிரம்மதேவனுடைய புத்திரனான அந்த ஸ்வயம்புவ மனு நிஜம் அந்தரம் அப்படின்னா, அந்தரம் அப்படின்னாலே என்னன்னா மன்வந்தரம் அப்படின்னு சொல்றது. மன்வந்தரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்படின்னா பிரம்மாவினுடைய ஒரு நாள் பொழுது என்னன்னா 1000 சதுர்யுகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பிரம்மாவினுடைய ஒரு இரவு பொழுதும் 1000 சதுர்யுகங்கள், பிரம்மாவினுடைய பகல் பொழுது 1000 சதுர்யுகங்களை வந்து என்னன்னா 71 சதுர்யுகங்களாக பிரிச்சு 14 மனுக்கள் ஆண்டு வரா. இப்ப நம்ம பார்த்திருப்போம், அதாவது ஒரு சில பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் என்னன்னா 8 hours ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 ஷிஃப்ட் வேலை பண்ணுவான் இல்லையா. இல்லைன்னா 6 hours ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு 4 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவான். அப்போ இந்த ஷிஃப்ட்ல ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு அவர் கிளம்பி போன உடனே அடுத்த ஷிஃப்ட்ல இருக்கிறவா அதே வேலையை எடுத்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருப்பா இல்லையா. அதே போலதான் இந்த மனுக்களும், மனு வந்து என்ன ஒரு ராஜா போல இல்லையா, இந்த மனித குலத்துக்கு ராஜா போல இருக்கக்கூடியவர். அதனால முதல் மன்வந்திரம் ஸ்வயம்பு மன்வந்திரம்னு சொல்றது. அதனால அந்த மன்வந்திரத்தை வந்து என்னன்னா அந்தராய ஹீனம், எந்த தடைகளும் இல்லாமல் ரொம்ப நன்னா என்னன்னா அவர் சுகம் நினாய ரொம்ப நன்னா சந்தோஷமா பிரஜைகள் எல்லாம் உண்டு பண்ணி நன்னா வாழ்க்கையை நடத்தின்னு வந்திருந்தார் அப்படிங்கறதுதான் முதல் ஸ்லோகம் சொல்றான். அப்போ மனு யாரு அப்படின்னா பிரம்மதேவனுடைய புத்திரன், தாமரையில உதிச்ச பிரம்மதேவனுடைய புத்திரனான அந்த ஸ்வயம்புவ மனு தன்னுடைய காலம், தான் அரசாட்சி பண்ணக்கூடிய காலத்தை வந்து என்னன்னா ரொம்ப சுகமா பகவானுடைய திருவடியிலேயே மனசை வச்சுண்டு
தானும் நன்னா ஆட்சி பண்ணிண்டு அதே போல பிரஜைகளையும் உற்பத்தி பண்ணிண்டு சுகமா இருந்திருந்தார் அப்படிங்கறதுதான் முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்ற சமயே கலு தத்ர கர்தமாக்கியோ. அடுத்தது பிரம்மதேவனுடைய நிழல்ல இருந்து வந்தவர் தான் கர்தம பிரஜாபதினு சொல்லக்கூடியவர். இதுல நம்ம அந்த சிருஷ்டி பேதாவரணம்ங்கிறதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருப்போம் இல்லையா. கர்தம அதுக்கு முன்னாடியே கூட என்னன்னா இந்த 10 ரிஷிகள்லாம் உண்டானான்னு பார்த்திருப்போம் இல்லையா. அதாவது மரீச்சி, அத்ரி, இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்திருப்போம். அதுல சொல்லும் பொழுது இந்த கர்தமர், தக்ஷ பிரஜாபதி இவாள்லாம் சொல்லியிருப்பான். அது 10வது தசகம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல இந்த தக்ஷ பிரஜாபதி எல்லாம் சொல்லும் பொழுது அதே போலதான் கர்தம பிரஜாபதியும் நிழல்ல இருந்து உண்டானவான்னு இங்க இல்லாம பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்தை சொன்னதான் இங்க சொல்றா. பட் பாகவதத்துல இன்னும் விரிவா இருக்கும். யாரெல்லாம் வந்தாலும் மொத்தமா லிஸ்டே கொடுத்துருவாவா இல்லையா. இங்க என்னன்னா அதை ஷார்ட்டா சொல்றதுனால சில பேர்கள்லாம் விட்டு போயிருக்கலாம். ஆனா என்னன்னா கர்தம பிரஜாபதி பிரம்மதேவனுடைய துருகிண சாயன்னா நிழல்னு அர்த்தம், துருகிணன்னா பிரம்மான்னு அர்த்தம். அதுல இருந்து உதிச்சவர் பவக ததீய வாச்சா திருத சர்க்கரசோ. இப்போ பிரம்மதேவன் சொல்றார் நீங்களும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சனகாதி முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணவே போயிட்டா, பகவானையே நோக்கி போயிட்டா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் தான் ருத்ரகணங்கள்லாம் வந்தா. ஆனா அவள்லாம் உற்பத்தியில ரொம்ப சந்தோஷமா ஈடுபட்டா. ஆனா பார்த்தா அவளை பார்த்து எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா பூதகணங்களா இருக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டா. ஆனா அதே சமயம் என்னன்னா இப்போ 10 ரிஷிகள் வந்துட்டா. அந்த 10 ரிஷிகளும் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற பொழுது ஒரு பெண் அப்படிங்கிறவாளும் தேவைப்படுது இல்லையா. இப்ப இங்க கர்தம பிரஜாபதியும் வந்துட்டார். இந்த கர்தம பிரஜாபதிக்கும் என்னன்னா இதுக்கப்புறம் சிருஷ்டி பண்ணணுங்கிற அந்த ஒரு இதை கொடுக்குற பிரம்மதேவன் சொல்ற நீ இனிமே என்னன்னா சிருஷ்டி பண்ணுப்பா அப்படின்னு சொல்ற. ஆனா அதுலயும் அதாவது பிரம்மதேவனுடைய வாக்கு ததீய வாச்சா. அப்ப பிரம்மதேவனுடைய வாக்கு அத மனசுல வச்சுட்டு ஒரு புள்ள அப்படின்னு என்ன அப்பா சொல்றத கேட்கணும் இல்லையா. அதனால திருத சர்க்கரசோ, சர்க்கம்னா என்ன, அதுக்கப்புறம் படைப்பு அதுல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிசர்க ரம்யம் பகவந்த்வாம், நிசர்க ரம்யம். அப்போ அதுக்கப்புறம் என்ன, இனிமே நம்ம படைப்பு தொழில ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவானுடைய எப்பவுமே நம்ம எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாலும் காத்தால எழுந்திருக்கும் பொழுது கூட இன்னைக்கு நாள் நல்லபடியாக போகணும், இன்னைக்கு நல்ல காரியங்களையே நான் பண்ணணும், எந்த ஒரு ஜீவனுக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது இப்படின்றதெல்லாம் நம்ம மனசுல இயற்கையிலேயே வரணும். அதாவது இங்க என்ன சொல்ற பகவான் ஸ்துவாம். அப்ப படைப்பு தொழில ஆரம்பிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பகவானுடைய திருவடிகளை தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கணும். அதனால அப்படி தியானம் பண்ண உட்கார்றார். பார்த்தா அயுதம் சமாகா. அயுதம்னா என்னன்னா 10,000 அப்படின்னு அர்த்தம், எண்ணிக்கை. 10,000 வருஷங்கள் போயிட்டே இருக்கான். அப்போ திருத சர்க்கரசோ நிசர்கரம்யம், இனிமே படைப்ப ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்கார். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பகவான ஸ்மரணம் பண்ணிக்கிறார், தியானம் பண்ணிக்க உட்கார்ந்து இருக்கார். அவர் பாட்டுக்கு உட்காரார், இப்ப தியானத்திலேயே இருந்துட்டு இருக்கார், சமாதி நிலையில போயிருக்கார். பார்த்தா அயுதம் சமாகா 10,000 வருஷங்கள் எந்தவித தடங்களும் இல்லாம சிஷேவே. சிஷேவேன்னு என்னன்னா பகவான பஜிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படியே தியானம் பண்ணிட்டே இருக்காராம், தபசு பண்ணிட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் பகவான் என்னன்னா அனுகிரகம் பண்ற. எப்படி அனுகிரகம் பண்றாரு அப்படின்னா எந்த இடத்துல அவர் தபசு பண்ணிட்டு இருந்தாரோ அந்த இடத்துல கருடன் மேல அழகா காலை போட்டு ரொம்ப அழகான திருவுருவத்தோட அப்படி முன்னாடி ஆவிர்பவிக்கிறாராம். கருடோபரி காலமேக கம்ரம். காலமேகன்னு ரொம்ப மழை பொழியக்கூடிய அந்த மேகம் எப்படி டார்க்கா இருக்குமோ அந்த மேகத்தை போல, மழைய தேக்கி வச்சிருக்கக்கூடிய மேகத்தை போல என்னன்னா ரொம்ப அழகா கருத்து திருமேனியோட இருக்காராம். கருட உபரி, உபரினா மேலன்னு அர்த்தம். கருடனுக்கு மேல அப்படி அழகா உட்கார்ந்த கோலத்துல வந்துட்டு இருக்கார். விலசத்கேலி சரோஜ பாணி பத்மம். கையில ஒரு தாமரையை வச்சுட்டு இருக்காராம். அந்த தாமரைய அப்படி கேலினா அப்படி இந்த பெண்கள் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம் இல்லையா, எத்தையாவது ஒண்ணு வச்சுன்னு இப்படி சுத்தின்னு இருப்பா. முன்னாடி எல்லாம் இந்த பூவை வச்சுன்னு இப்படி சுத்துவா, இல்லைன்னா பர்ஸை வச்சுன்னு இப்படி சுத்துவா, ஏதோ ஒண்ணு சும்மா அவளுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இல்லையா. விலசத்கேலி கையில ஒரு தாமரையை வச்சுட்டு இருக்காராம். சரோஜ பாணி பத்மம், கையில தாமரையை வச்சுட்டு அப்படியே அழகா அப்படியே பிடிச்சிண்டு
அப்போ ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம், ஹே விபோ, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கக்கூடிய நீ, விபோ துவம் நீ, ஹசிதோல்லசிதானனம், ஆனனம் அப்படின்னு என்னன்னா ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். சோ அவர் அழகான திருமுகத்தோட அழகான புன்னகையோட வராராம். அப்படி பார்த்தா எப்பவுமே அவரை பார்க்கும்பொழுது எந்த கோவில்கள்ல பாருங்க உம்மன்னு இருக்கக்கூடிய ஒரு திருமூர்த்தியை பார்க்கவே முடியாது. ஏன்னா எப்பவுமே இளமையாகவும் எப்பவுமே என்னன்னா நித்திய கல்யாண பெருமாள் மாதிரி எப்பவுமே சிரிச்ச ஒரு திருமேனியோட தான் முகத்தோட தான் இருப்பார். எந்த ஒரு யுத்த களமா இருக்கட்டுமே, அர்ஜுனனை பார்த்து பேசும் பொழுது கூட யுத்த களத்துல கூட என்னன்னா அழகா ஒரு சிரிப்பு, புன் சிரிப்போட தான் பேசுவார். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில நம்மளும் என்னன்னா அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டுதான் நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கணும். ஏன்னா பகவான் இந்த நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்றது கிடையாது, எல்லாமே பகவான் அவன் இச்சையில எல்லாமே பிரசாதமாக எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏதோ பெருசா பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. அதனால எந்த ஒண்ணுத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னா ஒரு அழகான ஒரு புன்சிரிப்போட, யாரை பார்த்தாலும் ஒரு நல்ல புன்சிரிப்போட இருக்கணும். உம்முன்னு இருக்கிறது, கோபத்தை வச்சுட்டு இருக்கிறது, துவேஷம் வெறுப்போட இருக்கிறதுன்றதுலாம் கூடாது. அதனால அதை நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரிதான் என்னன்னா நம்ம பார்த்திருப்போம். அங்க கண்ணாடி கூட வச்சிருப்பான். எந்த ஒரு கோவில்லையும் பார்த்தா என்னன்னா எதிர்க்க கண்ணாடி கூட இருக்கும் இல்லையா? அது எதற்காக அப்படின்னா பகவானை போல நம்ம இருக்கணும். பகவான் எப்படி புன்சிரிப்போட இருக்காரோ அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு வரணும். அவருடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அது நம்ம புரிஞ்சுட்டு நம்ம இருக்கணும் இல்லையா? அதனால அப்படியேப்பட்ட திருமேனியோட வபுகு ஆவிஷ்குருதேஸ்வ கர்தமாய, நேரா அந்த இடத்துல ஆவிர்பவிச்சுட்டார் பகவான். அப்படியே ஏன்னா தபசு பண்ணிட்டாரு இல்லையா? அந்த தபஸுக்கு ஒரு பலனை கொடுக்கணும் இல்லையா? அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? ஸ்துவத்தே புலகாவிருதாய தஸ்மை, அப்படி கர்தம பிரஜாபதி உள்ள தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த திருமூர்த்தி இப்ப எதிர்க்க நிக்கும் பொழுது ஒன்னும் புரியல. ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுறதாம். எத்தனை அழகான திருவுருவம்! இவரை தானே நம்ம இத்தனை நேரம் ஹிருதயத்துல வச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த திருமேனி தோ எதிர்க்க என் முன்னாடி நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை ஸ்துதி பண்ணணும்னு அப்படி ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறாராம். ஸ்துவத்தே ஸ்துவத்தேனா ஸ்துதி பண்றதுன்னு அர்த்தம். புலகாவிருதாய தஸ்மை, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போறதான் அவருக்கு. அப்படியே ஸ்துதி வந்துட்டே இருக்கு. அப்படி ஸ்துதி பண்ண அந்த கர்தமருக்கு என்னன்னா பகவான் அனுகிரகம் பண்றாராம். என்ன அனுகிரகம் பண்றார்? மனுபுத்ரீம் தைதாம் நவாபி புத்ரீஹி. பகவானுக்கு நம்ம அப்பா எனக்கு இது கொடுப்பா அதை கொடுப்பா அப்படின்னு கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீ உள்ள ஒரு நினைப்பு வந்தாலே பகவானுக்கு அது தெரியுமே இல்லையா? ஏன்னா சர்வஜனாக இருக்கக்கூடியவர், நம்மளுடைய ஹிருதயத்திலேயே சாட்சியாக இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது பகவானுக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? அப்போ கர்தம பிரஜாபதி பார்த்து ஸ்துதி பண்ணிட்டு இருக்க. ஆனா பகவான் சொல்றார், நீ மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்பா, நீ கவலைப்படாதே. மனுபுத்ரி அந்த தேவகூதி பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிண்டு நவாபி புத்ரீஹி 9 பெண்கள் உனக்கு பிறப்பா. கபிலம் ச சுதம் ஸ்வம் ஏவ பஷாத், நானே உனக்கு கபிலனாக, கபில வாசுதேவன் ஒரு அவதாரம், அடுத்த அவதாரத்தை அதுதான் சொல்ல போறேன். அதனால நானே உனக்கு கபில அவதாரமாக நானே பண்ண போறேன். நானே உன்னுடைய வயிற்றுல நானே உனக்கும் அந்த தேவகூதிக்கும் பிறக்க போறேன் அப்படிங்கறது சொல்றேன். ஸ்வம் ஏவ நானே அப்படின்னு அர்த்தம். நானே என்னன்னா அதுக்கப்புறம் 9 புத்திரிகளுக்கு அப்புறம் நான் பிறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வகதிம் சாப்பி அனுகிரஹ்ய நிர்கதோபோகு. அதுக்கப்புறம் என்ன? கடைசியில பஷாத்துனா அதுக்கப்புறம் கடைசியா என்ன? என்னுடைய கதியே நீ அடைஞ்சிடுவ. ஸ்வகதிம் ச, அதையும் நீ அடைஞ்சிடுவேப்பா. அதனால நீ மோட்சத்தை அடைஞ்சிடுவே. உனக்கு நீ தைதாம் அந்த பெண்ணை, எந்த பெண்ண? மனுபுத்ரீம் தைதாம், மனுவினுடைய புத்திரிய நீ கல்யாணம் பண்ணிட்டு 9 பெண் குழந்தைகளை பெற்று கடைசியா கபில அவதாரமாக நானே உனக்கு பிறக்க போறேன். அதுக்கப்புறம் நீ என்னையே அடைஞ்சிடுவ அப்படின்னு அனுகிரஹ்ய நிர்கதோ பூஹு, அனுகிரஹ்ய அப்படிங்கிற ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாராம். நிர்கதோ பூஹு அபூஹு, அவர் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டார் அப்படிங்கறதுதான் 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்தை சொல்ற ச மனுஹு சதரூபயா மகிஷ்யா. இதே சமயம் இங்க இன்னொரு பிளேஸ்ல என்ன ஆறுது? இப்ப இந்த கர்தம பிரஜாபதிக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரா, இதுக்கப்புறம் இங்க மனுவுக்கும் சதரூபைக்கும் போய் யார் சொல்றது? அங்க என்னன்னா நாரதர் மூலியமாக தெரியப்படுத்துற. அப்போ சதரூபைக்கும் மனுவுக்கும் என்னன்னா 5 பசங்கோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா?
உத்தானபாதன், எல்லாருடைய சரித்திரத்தையும் சொல்ல போற. உத்தானபாதன், பிரியபிரதன், அதுக்கப்புறம் தேவகூதி, ஆகூதி, பிரசூதின்னு சொல்ற 3 பெண்கள் 2 பிள்ளைகள் மனுவுக்கும் சதரூபைக்கும் பிறக்கிறான். ஏன்னா இவா மூலியமா தான் அதுக்கப்புறம் இன்னும் அந்த சர்க்கம் அப்படியே வளர்ந்துட்டு வரப்போகுது. அதாவது சிருஷ்டிங்கிறது பிரஜைகள்ன்றது வளர்ந்துட்டு வரப்போகுது. இப்போ சதரூபையா மகிஷ்யா, அந்த மனைவியான சதரூபைக்கு, மனுவுக்கும் சதரூபைக்கும் குணவத்தியா சுதையாச்ச தேவகூத்தியா, ரொம்ப குணவதியா அந்த பெண் தேவகூதி என்னன்னா, இங்க கர்தம பிரஜாபதி எத்தனை அந்த பகவான்கிட்ட ஈடுபாட்டோட தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ, அத போல தேவகூதியும் எப்படியேப்பட்டவள் அப்படின்னா, எல்லா நல்ல குணங்களையும் பொருந்தி இருக்கக்கூடியவள். அவள் பவதீரித்த நாரதோபதிஷ்டக. அப்போ பகவானுடைய ஈரித்த அப்படின்னா பகவானுடைய பிரேரணை, பகவான் தூண்டுவிக்கிற. ஏன்னா இவா 2 பேருக்கு இப்ப நம்ம நினைச்சுட்டு இருப்போம், இவா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறா, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பாக்குறோம், கல்யாணம் நடக்க மாட்டேங்கிறதெல்லாம் சொல்றோம். ஆனா பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு பெண் இன்னொரு பிள்ளைய பண்ணிக்கிறதோ, இல்ல ஒரு பிள்ளை ஒரு பெண்ணை பண்ணிக்கிறதோ, எந்த ஒரு விஷயமும் நடக்கவே நடக்காது. எத்தனை வேணா பார்க்கலாம். ஆனா பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அந்த ஒரு பெண்ணோ ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதோ, எல்லா விஷயமும் பிறப்பு இறப்பு எப்படியோ எல்லாமே பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் நடக்கிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நடக்கலாம் கவலைப்பட்டு இருக்கிறத விட, கடவுளே நடக்கலையே இப்படியா, நீ கொஞ்சம் பார்த்து இத நீயே சரி பண்ணுவா, எல்லா விஷயங்களையும் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு சரணாகதி பண்ணாலொழிய அந்தந்த விஷயம் எப்பப்போ நடக்கணுமோ அது எல்லாம் பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கும். அதனால பவதீரித எங்க எடுத்தாலும் நம்ம பார்த்திருக்கலாம். என்னன்னா பகவானுடைய பிரேரணையினால அப்படிங்கறது சொல்றாரு. பவதீரித்த உன்னுடைய தூண்டுதலின் பேர்ல நாரதோபதிஷ்ட, நாரதர் மூலியமாக பகவானே அங்க போறார். நாரதர் போறார், போய் மனு சதரூபை வாழ்கிட்ட சொல்ற, கர்தம பிரஜாபதி ரொம்ப நல்ல வரனாச்சேப்பா, ஏன் உன்னுடைய பெண்ணை தேவகூதியை கர்தம பிரஜாபதி பண்ணி கொடுக்க கூடாது, அவர் நல்லா தபசு பண்ணிட்டு இருக்காரு, அதனால உன் பெண்ணை அவருக்கே கொடு அப்படின்னு சொல்லி அப்படி போய் நாரதர் மூலியமாக அந்த இடத்துல தெரியப்படுத்துற. அப்போ சமகாத் கர்தமம் ஆகதி பிரதீட்சம், 2 பேரும் சேர்ந்து தேவகூதி அவளையும் அழைச்சிண்டு மனுவும் சதரூபையும் நேர கர்தம பிரஜாபதி இருக்கக்கூடிய இடத்துக்கு வராலாம். ஆகதி பிரதீட்சம். அப்போ கர்தம பிரஜாபதியும் என்னன்னா காத்துட்டு இருக்காரு. ஏன்னா பகவானே சொல்லிட்டு போயிருக்க, அந்த தேவகூதி பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்க. அப்போ இவரும் அப்ப எப்ப வருவாருன்னு காத்துட்டு இருக்கா. மனு சதரூபை பெண்ணை அழைச்சிட்டு எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்கா கன்னிகாதானம் பண்றதுக்கு. அதே போல இவாளுக்கும் நாரதர் சொன்னதுனால அப்போ அவளும் இங்க அழைச்சிட்டு வரலாம். அப்போ மனுனோபகிருத்தாம்ச தேவகூதிம், மனுனா உபகிருத்தாம்ச. அப்போ மனுவும் என்னன்னா அந்த பெண்ணை அழைச்சிட்டு கூடவே தருணி ரத்னம், அதாவது பெண்கள்லயே ரத்னம் போல இருக்கக்கூடியவள், தருணி ரத்னம். அப்படி அதாவது இந்த யவ்வன வயசு இருக்கக்கூடிய பெண்கள்லயே ஒரு ரத்னம் போல இருக்கக்கூடிய அந்த சதரூப், அதாவது அந்த தேவகூதியை அழைச்சிட்டு அவாப்பிய கர்தமோசவு, அந்த இடத்துல கர்தம பிரஜாபதி எங்க இருக்காளோ அந்த இடத்துல நீங்க என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னன்னா அந்த பெண்ணை ஒப்படைச்சிட்டாலாம். இந்த கர்தம பிரஜாபதி கிட்ட நிறைய சீரு ஜனத்தி எல்லாம் எடுத்துன்னு கூடவே என்னன்னா மனுவும் சதரூபையும், அப்பெல்லாம் நிறைய பேரை அழைச்சு கல்யாணம் பண்றதுங்கிறதெல்லாம் இல்லையா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட என்னன்னா உபநயன சம்ஸ்காரமாகி குருகுலத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, குருகுல வாசம் முடிஞ்ச உடனே எங்கேயாவது அப்படி கேள்விப்பட்டுட்டு பெண்ணை அழைச்சிட்டு போய் அந்த என்னுடைய பெண்ணை நீங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லி அப்படியும் கல்யாணம் பண்ணி தருவாளும் இருக்கா. அதே போல இவரும் சமாவர்த்தனம் எல்லாம் முடிஞ்சுட்டு என்னன்னா பெண் இருக்கக்கூடிய இடத்துல போய் இந்த பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுங்கோன்னு தானமாக பெற்றுக்கிறதும் நிறைய இடத்துல பார்த்திருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப கூட்டத்தை கூட்டி அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் என்ன சொல்றா, நேர அந்த பெண்ணை மனைவியாக அடைஞ்சுட்டா அப்படிங்கறத சொல்றான். அப்போ பவதர்ச்சன நிர்வத்தோபிதஸ்யாம். இப்போ கர்தம பிரஜாபதியும் சரி, அதே போல இந்த சதரூபைன்ற அந்த தேவகூதிங்கிற பெண்ணும் சரி, சதரூபை அம்மா, சதரூபையும் மனுவும் அம்மா அப்பா, தேவகூதிங்கிறவள் பெண். இவளும் என்னன்னா பவத் அர்ச்சன நிர்வத்தோபி, உன்ன அர்ச்சிக்கிறதுலயே அதுலயே மனசு செலுத்தின்னு இருந்தார்.
கர்தம பிரஜாபதிய கவனிக்கிற வேலைய வந்து என்னன்னா தேவஹூதி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இவர் தியானத்துல அப்படி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்ட, காலங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அவர் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தவர் தியானத்துல இருந்துட்டு இருக்கார். பகவான அப்போ எப்படி தபஸ் பண்ணாலோ அதே போல கர்தம பிரஜாபதி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆனா அந்த தேவஹூதி என்ன பண்றா, கர்தம பிரஜாபதி இப்படி இருக்காரேன்னு சொல்லிட்டு தான் என்னெல்லாம் சுஷ்ரூஷனை பண்ண முடியுமோ திருட சுஷ்ரூஷனையா ததோ பிரசாதம், அப்போ எத்தனைக்கு எத்தனை அவருக்கு சேவை பண்ண முடியுமோ, கணவனே வந்து கண் கண்ட தெய்வம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி என்னன்னா அந்த தேவஹூதி கணவனுக்கு என்ன சேவைகள்லாம் பண்ண முடியுமோ, அவர் தியானத்துல இருக்கார் இல்லையா, டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதே பெரிய ஒரு சேவை இல்லையா, அந்த மாதிரி அவளும் சேர்ந்து அவள் ஒரு பக்கம் அர்ச்சிச்சுன்னு இருப்பா, இந்த பக்கம் கர்தம பிரஜாபதி பாட்டுக்கு என்னன்னா தபஸ்ல இருந்துட்டு இருக்கான். அப்போ இந்த இவள் பண்ணக்கூடிய சேவையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான். அதனால சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற, பகவானும் பிரீத்தி ஆயிட்டா. ஏன்னா இப்பதான் இவ ரெண்டு பேரும் என்னன்னா அந்த பகவான குழந்தையாக பெற்றெடுக்கணும்னா எத்தனை ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும், எத்தனை தபசு பண்ணிருக்கணும் இல்லையா, அப்போ அது எல்லாம் இப்பதான் அவளுக்கு வந்திருக்கு. அதனால பகவானும் ரொம்ப பிரீத்தி ஆயிட்டார். கர்தம பிரஜாபதிக்கும் என்னன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது. மனைவி நம்மளுக்கு ஏற்றார் போல வந்து என்னன்னா இப்படி ஒரு பகவத் பக்தியோட இருக்காளேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ச புனஸ்துவதுபாசன பிரபாவாத்து. ஆனா கண்ணை விழிச்சு பார்த்தா என்னன்னா இவளுக்கும் ரொம்ப வயசாயிடுது. கர்தம பிரஜாபதி ஜடாமுடியெல்லாம் தெரிச்சுட்டு இருக்கிற மாதிரி வயசாயிடுது ரெண்டு பேருக்கும். அதனால என்ன ஆச்சாம், அப்போ பகவானுடைய மகிமையினால போய் அங்க பிந்து சரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஜலத்துல போய் முங்கிட்டு வர சொன்னா, அதுல போய் அந்த ஜல ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வந்தா பார்த்தா எப்படி இருக்கானா யவ்வன பருவத்தோட வந்துட்டான். எப்படி கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது எப்படி இருந்தாலும் அதை போல சின்ன பெண்ணாக வந்துட்டா. இவரும் அதே போல அந்த பழைய அந்த கர்தம பிரஜாபதி. அதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா துவத் உபாசன பிரபாவாத்து, உன்னுடைய உபாசனையினால உன்னுடைய திருவடியிலேயே மனசை வச்சுட்டு இருக்கக்கூடியவாழ்னால என்னன்னா தைதா காமகிருத்தே, அவளுடைய அந்த மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளும் பூர்த்தி ஆகும்படி நீ பண்ணிட்ட அப்படிங்கறத சொல்லி, அப்போ தன்னுடைய மனைவிக்காக என்ன பண்றாராம் கர்தம பிரஜாபதி, கிருத்தே விமானே, ஒரு அழகான ஒரு விமானத்தை தன்னுடைய யோக சக்தியினால உண்டு பண்றாராம். அந்த விமானம் எப்படிப்பட்டதுன்னா அதுல உள்ள போய் உக்காந்தா அது உள்ளேயே நகரம் பூரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வெளியில இப்ப எங்கேயும் போகணும்ன்ற அவசியமே இருக்காது, அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும். எல்லா நிறைய சேவை பண்றதுக்கெல்லாம் ஆட்கள்லாம் வேலை ஆட்கள்லாம் இருப்பா. இப்ப நம்ம பெரிய பங்களா கட்டிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் அந்த விமானம். ஆனா என்ன, இப்போ வீடுன்னா ஒரே இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த விமானம் வந்து என்னன்னா இப்ப நான் ஹிமாலயம் போனோம் அப்படின்னு சொன்னா உடனே ஹிமாலயத்துல இருப்போம். அந்த மாதிரி ஒரு விமானத்தை அழகா மனைவிக்காக உண்டு பண்ணாராம். அதான் இங்க சொல்ற தைதா காமகிருத்தே கிருத்தே விமானே, ரொம்ப அழகான ஒரு விமானத்தை உண்டு பண்ணி வனிதா குல சங்குலோ நவாத்மா. அப்போ எல்லாம் சுத்தி இருக்கிறவாழ்லாமும் பார்த்தா என்னன்னா நிறைய பெண்கள் எல்லாம் அவளுக்கு பணிப்பெண்களாக நிறைய பேர் வந்தாலும் சேவை பண்றதுக்குன்னு. பகவான ஸ்துதி பண்ணா போறோம், நம்மளுக்கு எல்லா விஷயமும் தானா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றா. நவாத்மா, ஒரு புதுசா உடம்பும் கிடைச்சுடுத்து ஒரு சின்ன பெண். ஏன்னா வயசாயிடுத்து இல்லையா, ரொம்ப நாளா தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தா என்னன்னா ரெண்டு பேரும் புதுசா இப்பதான் பார்த்து கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி ஆயிட்டா. அது மட்டும் இல்ல, சுத்தீர ஒரு பெரிய அழகா ஒரு விமானம், அந்த விமானத்துல சேவைக்காக பணிப்பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. அப்படி எங்கெங்கெல்லாம் போகணும்னு மனசு நினைக்கிறதும் அங்கெல்லாம் அழகா அந்த விமானம் கொண்டு போய் நிறுத்திடும். அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கலாம். விஹர தேவபதேஷு தேவஹூத்யா. அப்ப அந்த விமானத்துல வந்து என்னன்னா அந்த வானவீதி, அதாவது என்னன்னா தேவபதேஷு அப்படின்னா தேவர்கள்லாம் எந்த வானத்துல சஞ்சாரம் பண்ணுவாளோ அந்த வானத்துல தேவஹூதியோட இங்க இருந்து அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அப்போ சதவர்ஷம் அத வியதீத்ய சோயம், அப்போ 100 வருஷ காலம் ஆறுது. 100 வருஷ காலத்துல 9 பெண் குழந்தைகளும் பிறந்தாச்சு. அவளாமும் கன்னியா குழந்தைகள் ஆயாச்சு. எல்லாம் கொஞ்சம் அதாவது ஒரு ஏஜ் வந்துடுறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய வயசு வந்துடுறது. அந்த பெண்கள் பேரெல்லாம் சொல்லுவா. பாகவதத்துல எல்லா பேரும் இருக்கு. கலை, அனசூயை, ஸ்ரத்தை, அவிர்புக்கு, கதி, கிரியை, கியாதி, அருந்ததி, சாந்தின்னு சொல்லக்கூடிய வாழலாம் இருக்கா. வாழலாம் யார பண்ணிக்கிறா அப்படின்னு கேட்டா, கலை வந்து மரீச்சிய பண்ணிக்கிறா, அனசூயை அத்ரி மகரிஷிய பண்ணிக்கிறா, ஸ்ரத்தை அங்கிரச மகரிஷிய பண்ணிக்கிறா, அவிர்புக்கு புலஸ்திய மகரிஷிய பண்ணிக்கிறா. இப்படி
நம்ம ஏற்கனவே அந்த 10வது தசகத்துல பார்த்தோம் இல்லையா, மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஹர், புலஸ்தியர், கிரது, பிருகு, வசிஷ்டன் அவ எல்லாருக்கும் தான் இந்த 9 பெண் குழந்தைகள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அதனால வனையான இப்ப அதான் சொல்ற, நவகன்யா சமவாப்பிய தன்ய ரூபாக, ரொம்ப அழகான பெண்கள். அவ அந்த 9 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இன்னும் கபிலவாசுதேவர் அவதாரம் நிகழல இல்லையா. அதனால இப்ப என்ன பண்றார் கர்தம பிரஜாபதி, வனையான சமுத்தியதோபி காந்தா, வனையான அப்போ சரிம்மா நான் இனிமே தபசு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நான் வானப்பிரஸ்தம் ஆசிரமம், ஏன்னா ஆசிரமம் அப்படிங்கிற பொழுது பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் கூடவே எல்லாம் இருந்துட்டு இருந்தா நம்மளுக்கு இன்னும் அந்த பாச பிணைப்புகள் தான் இருந்துட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணுவா, ஒரு ஸ்டேஜ்ல தள்ளி இருந்துருவா. ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்னன்னா வனத்துல போய் இருந்துட்டு தனிச்சு இருந்துட்டு அவ இந்த மாதிரி ரொம்ப படுத்துன்னு இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் பசங்க முன்னாடி எல்லாம் இருக்கவே மாட்டா. இன்னொருத்தர் கவனிச்சுக்கிற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டா அந்த காலத்துல எல்லாம். அதனால அவள்லாம் என்ன வானப்பிரஸ்தத்துக்கு கிளம்பி விடுவா. அப்ப வனத்துக்கு கிளம்பி போகும்பொழுது அப்போ மனைவி பார்த்து சொல்றாளாம், ஏன்னா பொதுவா இத போல விட்டுட்டு கிளம்பக்கூடியவா என்னன்னா, அதுல ஒரு பிள்ளை குழந்தை இருந்தா மனைவிய விட்டுட்டு போலாம், இல்லைன்னா மனைவியும் அழைச்சிட்டு போகணும். ஆனா கர்தம பிரஜாபதிக்கு முன்னாடி பகவானே அனுகிரகம் பண்ணிருக்க, நானே பிள்ளையா பிறப்பேன், அதை அவர் மறந்துட்டார். ஆனா தேவகூதிக்கு அது ஞாபகம் இருக்கு. அதனால அப்பா நீங்க மறந்துட்டீங்கோ, இந்த மாதிரி பகவானே அனுகிரகம் பண்ணியிருக்காரே உங்களுக்கு, கர்தம பிரஜாபதிக்கு ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், அதை மறுபடியும் தேவகூதி ஞாபகப்படுத்துறா. அதனால கபில வாசுதேவர் அவதாரம் இருக்கணும் இல்லையா, அப்படின்னு நீங்க வனத்துக்கு கிளம்பி போறேன்னு சொல்றீங்களே, என்னையும் அழைச்சிட்டு போகணும். ஏன்னா எனக்கு ஆத்ம ஞானம் உண்டு பண்ணாம ஆத்ம ஞானத்தை நீங்க தான் எனக்கு குரு. அப்படி இருக்கும் பொழுது ஆத்ம ஞானத்தை கொடுக்கறதுக்கு இல்லாம நீங்களும் கிளம்பிட்டீங்கன்னா நான் எப்படி ஏன்னா அப்ப இருக்கிற காலத்துல எல்லாம் மோட்சம் அடையிறதுங்கிறது தான் முக்கியமான புருஷார்த்த லட்சியமே. இப்பெல்லாம் நம்ம இத என்ஜாய் பண்ணணும் அதை என்ஜாய் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா, பட் மனுஷ பிறப்புக்கான முக்கிய அதனுடைய அந்த ஜென்ம சாப்பல்யமே என்ன அப்படின்னு கேட்டா, பிறப்புக்கான லட்சியமே என்னன்னா பகவானை அடையறதுதான். அதனால அந்த பகவானை அடையறதுக்கு ஹஸ்பண்ட் தான் குருவா இருக்கணும்னு சொல்லுவா பொதுவா. அதனாலதான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கும் பொழுதே என்னன்னா பாணி கிரகணம்னு சொல்லுவா, அதுதான் கல்யாணமே. கைய பிடிச்சு கொடுக்கறது, குரு எப்படி சிஷ்யன் கைய பிடிச்சுட்டுதான் முதல்ல என்னன்னா அந்த குருகுல வாசம் பண்ணும்பொழுது அப்படிதான் முதல்ல கையை பிடிச்சு பாணி கிரகணம் பண்ணிதான் கொடுப்பா. அந்த மாதிரிதான் பெண்ணையும் கல்யாணம் பொழுது பாணி கிரகணம் பண்ணி, ஏன்னா உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றது. அதனால நீங்க தானே எனக்கு உபதேசம் பண்ணணும். ஆஹா, நீங்க இத்தனை நாள் என்னோட இருந்துட்டு கூட நான் என்னன்னா மோட்சம் அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துட்டு கூட நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் கேட்டுக்காம விட்டுட்டேனே, என்னுடைய இப்படி என்ன வாழ்க்கை பூரா இந்த மாதிரி வெளி விஷயங்கள் அனுபவிக்கிறதுலயே இருந்திருக்கேனே நானு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறேன். அப்போ சரி இன்னும் கொஞ்ச நாள் அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே இருக்காராம். எதற்காக அப்படின்னா மறுபடியும் கபில வாசுதேவ அவதாரத்துக்காகத்தான். அதனால காந்தா ஹிதகிருத்து, காந்தானா மனைவி, மனைவியினுடைய அந்த ஆசையை தீர்த்து வைக்கணும் இல்லையா. அதனால ஜனனோத்சுகோ, உன்னுடைய ஜனனத்துக்காக இங்க பட்டத்திரிகள் சொல்றார், அப்பா நீதானே ஹே குருவாயிரப்பா நீதானே கபில வாசுதேவனாக அவதாரம் பண்ற, உன்னுடைய ஜனனத்துக்காகவே ஞபாத் சீத்து மறுபடியும் அங்க வாசம் பண்ணிட்டு இருந்தார் அந்த கர்தம பிரஜாபதி. அடுத்த ஸ்லோகத்தை சொல்றா, நிஜபர்திருகிரா பவன் நிஷேவா. அப்போ தன்னுடைய கணவனுடைய வார்த்தைகள் அதையெல்லாம் கேட்டுண்டு என்னன்னா தேவகூதியும் பகவான் மறுபடியும் தன்னுடைய வயிற்றுக்குள்ள ஜட்டரத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பஜிக்கிறாளாம். பவத் நிஷேவா நிரதாயா அப்படின்னு என்னன்னா ஒன்ன வழிபடுறதுலயே மனசு வச்சுட்டு இருந்தாளாம். பகவான் தன்னுடைய வயிற்றுக்குள்ள அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னன்னா அந்த தேவகூதி எந்த நேரமும் பகவான் ஸ்மரணையிலேயே இருந்துட்டு இருந்தா. எப்பவுமே அப்படிதான் இருப்பா. இருந்தாலும் இப்ப என்னன்னா பகவான வயிற்றுக்குள்ள சுமக்கணும்னா அதுக்கான இடம் தயாராகணும் இல்லையா, சுத்தமாகணும் இல்லையா. எப்படி சுத்தமாகும்? பகவான ஹிருதயத்துல வச்சுண்டா மட்டுமே நம்மளுடைய உடம்பு கோவில் மாதிரி ஆயிடும். அப்பதான் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள பகவான் இருப்ப இல்லையா, தங்கி இருப்ப. அதனால தேவகூதி அப்படியே பகவான ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கபிலத்துவம் அஜாயதா ஜனானாம், அப்போ கபில வாசுதேவனாக அப்படி நீயே அவளுக்கு அவதாரம் பண்ண. எதற்காக இந்த அவதாரம் அப்படின்னா, ஏன்னா ஒரு அவதாரத்துக்கும் இப்ப இரண்யாட்சனை வதம் பண்றதுக்கு மெயினா வராக அவதாரம் சொன்னோம். மெயினா பூமியை உத்தரணம் பண்றதுக்காகத்தான் அந்த அவதாரம். ஏன்னா பாசி தூந்து கிடக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய்
ரொம்ப கூழ ஜலத்துல எல்லாம் சேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு அழுக்குக்குள்ளே இருந்து எடுக்கக்கூடியது என்னன்னா பன்றி ரூபம், ஜலத்துக்குள்ளேயும் போகணும் அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால அந்த பன்றி ரூபத்தை எடுத்துட்டு பூமியை உத்தரணம் பண்ண. இப்ப இங்க என்னன்னா கபில வாசுதேவ அவதாரமே எதற்குன்னா தன்னுடைய அம்மாவை கரையேத்தணும் ஒரு பக்கம், இன்னொன்னு எல்லாருக்கும் என்னன்னா அந்த சாங்கிய தத்துவத்தை உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால்தான் இங்க என்ன சொல்ற, கபிலத்துவம் அஜாயதா, நீயே கபிலனாக. அப்படி எல்லாருக்கும் என்னன்னா பிரதயிஷ்யன், எல்லாருக்கும் என்னன்னா பரமாத்ம தத்துவ வித்யாம், ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்றதுக்காகத்தானே நீ அவதாரம் பண்ண அப்படிங்கறதுதான் 9வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகத்தை சொல்றா, வனமேயுஷி கர்த்தமே பிரசன்னே. இப்ப கபில வாசுதேவர் அவதாரம் ஆயிடுத்து. கபில வாசுதேவருக்கு ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றார், கர்தம பிரஜாபதி அவர்தான் பகவான்னு நன்னாவே தெரியும். அதனால 3 தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டார். எங்க வனத்துக்கு கிளம்பி போயிட்டார். வனமேயுஷி, வனம் ஏயுஷி, வனத்துக்கு புறப்பட்டு போயிட்டார். யாரு, கர்தமே பிரசன்னே. அதுவும் பிரசன்னமா போற. எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா என்னன்னா தெளிவான ஞானத்தோட தெளிவான புத்தியோட இருக்கணும். ஒரு விஷயத்த பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு, அதுவும் இல்லாம எப்ப அந்த தெளிவு வரும் அப்படின்னா நம்ம கடமைய ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான் அந்த தெளிவு வரும். அதனால கடமைய பண்ணிட்டு தெளிந்த மனதோட பிரசன்னமான முகத்தோட என்னன்னா அங்கிருந்து புறப்பட்டு போனார் வனத்துக்கு. அப்போ மத சர்வஸ்வம் உபாதிஷன் ஜனன்யே. ஜனன்யேனா அம்மா, ஜனனினாலே அம்மான்னு அர்த்தம். அம்மாவுக்கு ஹோல் மத சர்வஸ்வம் அப்படின்னு என்னன்னா பகவானுடைய அந்த சாங்கிய தத்துவத்தை முழுஷா உபதேசம் பண்ணாராம். அப்படி கபிலாத்மக வாயு மந்திரேஷ, ஹே குருவாயூரப்பா நீதானே இந்த கபில அவதாரம் பண்ண, அம்மாவை கரையேத்தணும் அப்படின்ட்டு அம்மாவுக்கு உபதேசம் பண்ணணும்னு நீ கபிலனாக அவதாரம் பண்ணியே, அப்படிப்பட்ட நீ என்ன மட்டும் ஏன் ரட்சிக்க மாட்டேங்கிற? துவரிதம் துவம் பரிபாகி மாம் கதௌகாத். கத அப்படின்னாலே என்னன்னா வியாதிகள், அதுவும் வியாதி ஒன்னா வராது இல்லையா, ஒண்ணுதான். எனக்கு இன்னைக்கு தலைவலி மட்டும்தான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. தலைவலி வந்தா வயிற்று வலி வரும், ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும். அதனால கூட்டமாகத்தான் இருக்கு. கத ஔகாத்து, ஔகம்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். அப்படி கூட்டமா வரக்கூடிய இந்த வியாதிகள். ஏன்னா பொதுவா ஜனனம் மரணம் அப்படிங்கிறதே பாருங்க, ஒரே ஒரு பிறப்பு தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. பிறப்புகள் எக்கச்சக்கமா இருந்துட்டே இருக்கு. 84 பில்லியன் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மனுஷ பிறப்பிலேயே எத்தனையோ மனுஷ ஜென்மா எடுத்துட்டு தான் நம்ம என்னன்னா இத போல ஒரு படிக்கிறதுக்கு வரோம் அப்படின்னாலே, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வரோம்னாலே எத்தனையோ புண்ணியம் பண்ணிட்டு தான் இந்த ஜென்மா எடுத்துட்டு இப்படி உட்காந்து கேட்டுன்னு இருக்கோம். இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னாலே நம்ம எத்தனையோ புண்ணியம் பண்ணிருக்கணும், இல்லைன்னா இதெல்லாம் சாமானியமா காதுல விழாது. இந்த விஷயங்களே கூட நம்மளுக்கு எவ்வளவு தூரம் மனசுல போய் ரீச் ஆகுதுங்கிறது தெரியாது. ஆனா இந்த விஷயங்கள் காதுல விழறதுக்கே எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ எத்தனையோ இந்த மாதிரி ஜென்மங்கள் பிறப்பெடுத்து இந்த வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கேனே, என்னையும் கரையேற்ற மாட்டியா? அம்மாவை கரையேற்றத்துக்குன்னு நீ என்னன்னா கபில அவதாரம் பண்ணியே என்னையும் நீதான் என்னன்னா பாகினா என்ன ரட்சிக்கணும். இந்த நோயினுடைய குரூப், அந்த கூட்டத்திலிருந்து என்ன நீதான் ரட்சிக்கணும். அது எப்படி? துவரிதம், இமீடியட்டா உடனே பண்ணுப்பா, இப்படி தாமதம் பண்ணாதேப்பா அப்படின்னு கேட்டுக்கிறார். அதோட இந்த 14வது தசகம் பூர்த்தி ஆறுது.